காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பட்டு நெசவாளர் ராஜசேகரின் கோர்வை ரக பட்டு சேலைக்கு மத்திய அரசின் நெசவாளர் விருதும் மாநில அரசின் சிறந்த வடிவமைப்பாளருக்கான விருதும் கிடைத்துள்ளது. ஒரு பக்க கரையை கொண்ட இந்த சேலையின் முந்தானை பகுதியில் 2 தலை அன்னம் மற்றும் பறக்கும் குதிரை ஆகியவை இடம்பெற்றுள்ளன. அடர் நீல நிறத்தில் கரைகள் கொண்ட இந்த புடவை பாரம்பரிய முறைப்படி முழுக்க முழுக்க கையால் நெய்யப்பட்டுள்ளது. நான் இலங்கை நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கேன். இந்த வேர்களை தேடி என்ற பயணம் எனக்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பமான ஒரு பயணம் ஒன்று சொல்லலாம். ஏன்னு சொன்னா ஒரு அழகான வரி ஒண்ணு காணப்படுது. ஒரு மொழி ஒண்ணு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இனம் அழிஞ்சிடும். ஒரு இனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தனுடைய அடையாளம் அழிஞ்சிடும். அந்த மாதிரி இன்றைய காலத்துல தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் இதெல்லாமே அழிந்து கொண்டு வர இந்த காலகட்டத்துல நம்மளுடைய தமிழர்களினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பாக காணப்படுகிறது இந்த பயணம் என்று சொன்னா அது தப்புன்னு சொல்லவே இயலாது. ஏன்னு சொன்னா இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா தமிழ் பேசுறவர்களுடைய தமிழுடைய கலாச்சாரங்களை பின்பற்றவர்களினுடைய ஒரு தன்மை எப்படின்னு சொன்னா குறைவா தான் காணப்படுது. யாருமே தமிழை பின்பற்றது கிடையாது. நானும் இந்த தமிழ்நாட்டுல இருந்து நாங்க 4 பரம்பரையை கடந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்க வந்ததுக்கு பிறகு இந்த வேர்களை தாடி வந்ததுக்கு பிறகு தஞ்சாவூர்ல நான் 7 மாதத்துல என்னை பார்த்த உறவினர்கள், நான் 7 மாதத்துல இருக்கும் போது என்னை பார்த்த உறவினர்கள் இப்போ எனக்கு 22 வயதாயிருச்சு. இந்த 22 வயதுல என்னுடைய கொள்ளுப்பாட்டி, என்னுடைய பெரியம்மா, பெரியப்பா, மாமா, மாமி எல்லோரையுமே நான் இந்த தமிழ் மண்ணில சந்தித்தேன். அவர்கள் என்னைய சொன்ன அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க.